தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். பணம் திருட்டு, நகை திருட்டு, பொருள் திருட்டு, இதை பற்றிலாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விலை மதிக்க முடியாத நமது மனித உடலின் உறுப்புகள் விற்கப்படுவதும் திருடப்படுவதும் தற்போது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக மாறியிருக்குது. குறிப்பாக கிட்னி திருட்டு அதிக அளவில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதனை சொல்லும் பொழுதே பலருக்கு பகிர் என்று இருக்கலாம். ஆனால் நமது சமூகத்தில் தற்போது அதுதான் நடந்து கொண்டிருக்குது. இன்றைய மானுட சமூகம் எட்டி படிக்க முடியாத உயரத்திற்கு பல விஞ்ஞான தொழில்நுட்பங்களை எட்டி கொண்டிருக்கும் அதே நேரத்துல தான் வறுமைக்காக ஒரு மனிதன் தனது உடல் உறுப்புகளை விற்கக்கூடிய அவலமும் அரங்கேறி கொண்டுதான் இருக்குது. உடல் உறுப்பை விற்பது என்று சொல்வது தவறான ஒரு விஷயம். ஏனென்றால் அதனை சட்டப்படி யாராலும் விற்பனை செய்ய முடியாது. ஒருவருடைய இறப்புக்கு பிறகோ அல்லது அவர்களுடைய அனுமதிக்கு பிறகோ தானம் செய்வது என்பதுதான் தமிழகத்துல மட்டுமில்லாம உலகம் முழுவதும் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் உயிரோடு இருப்பவர்களிடம் இருந்து அவர்களின் அனுமதி இல்லாம உரிய நடைமுறைகளை பின்பற்றாம உடல் உறுப்புகளை பெறுவதும் விற்பதும் சட்டப்படி குற்றமாகவே கருதப்படுது. இதற்கு நேர்மாறாக நமது தமிழகத்துல கிட்னி திருட்டு என்பது தற்போது அதிக அளவுல நடைபெற்று வருகிறது. உடல் தானத்திலையும் உடல் உறுப்புகள் தானத்திலையும் நாட்டிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நமது தமிழகத்துல தான் தற்போது இந்த கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழகத்துல கிட்னி திருட்டு என்பதும் கிட்னி விற்பனை என்பதும் சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஒரு ஏழை விசைத்தறி தொழிலாளி ஒருவர் கடன் தொல்லை தாங்க முடியாம தனது ஒரு கிட்னியை 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக பேசியிருக்கக்கூடிய ஆடியோ பதிவு சோசியல் மீடியா மூலமாக தமிழகம் முழுவதும் பரவி அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆடியோ கேட்ட பலரும் அதிர்ந்து போய் இருக்கிறார்கள். உடல் உறுப்பு தானத்துல நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழும் நம்முடைய தமிழகத்துல தான் இன்னொரு புறம் அதே உடல் உறுப்புகள் திருடப்படுவதும் விற்பனை செய்யப்படுவதுமான நிகழ்வும் நமது மாநிலத்திற்கு ஒரு தலைக்குனைவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த நிகழ்வு தமிழகத்தின் பல இடங்களிலும் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து கூறும் விதமாக இருக்கிறது. மருத்துவ விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் அடையாளமாக பார்க்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருக்கு இன்னொருவரின் இரத்தத்தை செலுத்த முடியும் என்ற மதிப்பு வாய்ந்த ஒரு சிகிச்சை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு கண் பார்வையற்ற ஒருவருக்கு உயிரிழந்த ஒருவரின் கண்ணை பொருத்துவது, இதயம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு வேறொருவரின் இதயத்தை பொருத்துவது என்ற வரிசையில் தற்போது மனித உடலின் பெரும்பாலான உறுப்புகள் ஒரு நோயாளியின் உயிரை காப்பாற்ற அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த உறுப்பு மாற்றம் என்பது பெரும்பாலும் மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு உன்னத நிகழ்வாகவே இருந்து வந்தது. இதயம், கண் போன்ற உறுப்புகளை ஒருவருக்கு தானமாக கொடுத்துவிட்டால் தானம் கொடுத்தவர் அதற்கு மேல் உயிர் வாழ்வது இயலாத ஒரு விஷயம். அதனால்தான் இது போன்ற உறுப்புகள் இறக்கும் நிலையில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து பெறப்படுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் விதிவிலக்காக இருப்பதுதான் இந்த கிட்னி எனப்படும் சிறுநீரகம். ஒருவருக்கு 2 சிறுநீரகங்கள் இருப்பதால் ஒன்றை இழந்தாலும் மற்றொன்றை கொண்டு உடல் இயங்க முடியும், ஒருவரால் உயிர் வாழவும் முடியும். இயற்கையின் இந்த சிறப்பு அம்சம்தான் தற்போது கிட்னி விற்பனைக்கும் கிட்னி திருட்டுக்கும் வழிவகுத்து இருக்கிறது. கண்தானம், இரத்த தானம், உடல் தானம் போன்ற உன்னத நிகழ்வுகளுக்கு மத்தியில கிட்னி திருட்டு என்பதும் கிட்னி விற்பனை என்பதும் மனித சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய களங்கமாக மாறியிருக்கிறது. பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத இந்த சமுதாயத்துல கடன் பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்களே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக நடுத்தர குடும்பங்கள் நுகர்வு கலாச்சாரத்தில் சிக்கி கடன் சுமையோடு காலத்தை தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. புதிய வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, குழந்தைகளுக்கான பள்ளி கல்லூரி கட்டணம், மருத்துவ செலவு போன்றவற்றிற்கு கடன் வாங்கி அதிலிருந்து மீள முடியாமல் பல நடுத்தர குடும்பங்கள் தவியாய் தவித்து வருகின்றன. இதனை குறிவைத்து நடக்கும் கந்துவட்டி தொழில் போலதான் தற்போது ஊராக கிட்னி விற்பனை என்ற தொழிலும் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. தனக்கு ஏற்பட்ட கடன் தொல்லை தாங்க முடியாமல் தான் தனது கிட்னியை விற்க பள்ளிப்பாளையம் விசைத்தறி தொழிலாளி பேசியிருக்கக்கூடிய அந்த ஆடியோ கேட்பவரின் நெஞ்சங்களை கலங்கவே செய்கிறது. எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது, இதனால் எனது கிட்னியை விற்க முடிவு செய்தேன். இதற்காக சம்பந்தப்பட்ட புரோக்கரிடம் எடுத்து கூறினேன். அவர்கள்
பெரம்பலூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அறுவை சிகிச்சை மூலம் எனது கிட்னியை எடுத்துக்கொண்டார்கள். இதற்காக எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அதன் பிறகு எனது மருத்துவ சிகிச்சைக்கான செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்து 5 மாதங்கள் ஆகிவிட்டது. தற்பொழுது என்னால் முன்போல் கடினமான வேலைகளை செய்ய முடியவில்லை. ஒரு பொம்மை போல் ஆகிவிட்டேன். இது தவறு என்பது எனக்கு தெரியும். அதனால் கிட்னி அறுவை சிகிச்சை தொடர்பான பரிசோதனைக்கு சென்றபொழுது என்னை போலீசார் விசாரித்தார்கள். உறவினர்களுக்கு கிட்னி கொடுக்கிறேன் என கூறினேன். அப்பொழுது அவர்கள் பணத்திற்காக கிட்னியை விற்பனை செய்யக்கூடாது, அப்படி செய்தால் வழக்கு பதிவு செய்து சிறையில் தள்ளிவிடுவோம், பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனையின் டாக்டர் ஒருவர் காசுக்காக கிட்னியை விற்பனை செய்யக்கூடாது, அப்படி இருந்தால் ஆபரேஷன் செய்ய மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார். தற்பொழுது எனக்கு இருந்த எல்லா கடன் பிரச்சனையும் முடித்து விட்டேன். பள்ளிப்பாளையத்தில் என்னை போல் பலர் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனது அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன், யாரும் கடன் வாங்காதீர்கள், அதுவும் பள்ளிப்பாளையத்தில் கடன் வாங்கவே கூடாது என்று கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து பல மாதங்கள் ஆன பொழுதிலும் இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக விசைத்தறி தொழிலாளியின் சொந்த ஊரான பள்ளிப்பாளையத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. கிட்னி விற்பனை தொடர்பாக புரோக்கர்களை விட்டு வைக்க கூடாது, அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கூறி பல்வேறு அரசியல் கட்சியினரும் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனுக்களை அளித்து வருகின்றனர். பள்ளிப்பாளையத்திற்கு இந்த கிட்னி திருட்டு என்பதோ கிட்னி விற்பனை என்பதோ புதிது அல்ல. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு கிட்னி விற்பனை கொடிகட்டி பறந்திருக்கிறது. அங்கு இருப்பவர்களில் பெரும்பாலானோர் விசைத்தறி தொழிலாளர்கள் என்பதால் வேலையில்லாத காலங்களிலும் போதிய வருவாய் இல்லாத நேரங்களிலும் அவர்கள் அதிக அளவில் கடன் பிரச்சனைகளுக்கு ஆளாகி வந்திருக்கின்றனர். இதனை பயன்படுத்திதான் அங்கு இருப்பவர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே பெரிய அளவில் இந்த அவலம் நடந்தேறி இருக்கிறது. அந்த அவலம்தான் தற்போது மீண்டும் அங்கு தலையெடுத்து இருக்கிறது. விசைத்தறி தொழிலாளி கிட்னி திருட்டு தொடர்பான புகார்களுக்கு பிறகு அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில பள்ளிப்பாளையம் அன்னை சத்யா நகரை சேர்ந்த அனந்தன் என்பவர் புரோக்கராக செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அவர் இதற்கு முன்பே அதே பகுதியை சேர்ந்த கௌசல்யா, விஜயா ஆகிய 2 பெண் தொழிலாளர்களின் கடன் பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு அவர்களையும் மூளைச்சலவை செய்து அவர்களது கிட்னியும் விற்பனை செய்திருக்கிறார். இதே போலதான் மேலும் பல பெண்களிடம் பேசி அவர்களது கிட்னியை விற்பனை செய்ய வைத்திருக்கிறார் இந்த ஆனந்தன். விசைத்தறி தொழிலாளி வெளியிட்ட ஆடியோ பதிவை அடுத்து அந்த நபரின் அராஜகம் அம்பலமானதால் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார். அவரை தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்காக போலீசார் தரப்பிலிருந்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மத்தியில பள்ளிப்பாளையம் கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் உள்ள சில தனியார் மருத்துவமனைகளுக்கும் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. மேலும் நாமக்கல் மாவட்டத்துல கிட்னி கொடுத்தவர்கள் தொடர்பாக அம்மாவட்ட ஆட்சியர், சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஆகியோர் விசாரணை நடத்துவதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகளும் நாமக்கல் மாவட்டம் சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் போன்ற பகுதிகளுக்கு கிட்னி பாளையம் என சங்கேத மொழி அடிப்படையில், அதாவது கோட்வேர்டு வைத்து கிட்னி திருட்டு சம்பவம் நடந்தேறி வந்திருக்கிறது. பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு போன்ற பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றி வரக்கூடிய நிலையில அவர்களது ஏழ்மையான பின்னணியை பயன்படுத்தி கொள்ளும் வகையில அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களது சிறுநீரகங்கள் கொள்ளையெடுக்கப்படுகின்ற கொடூர நிகழ்வு ஒரு சமூகத்தினுடைய அவலமாக தான் பார்க்கப்படுகிறது. கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை குறிவைக்கும் புரோக்கர்கள் அவர்களது சிறுநீரகங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை விலை பேசுகிறார்கள். அதற்கு சம்மதம் தெரிவிப்பவர்களுக்கு முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் கோவை, சேலம், திருச்சி, கரூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு உரிய பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது. பிறகு அறுவை சிகிச்சை மூலம் கிட்னி எடுக்கப்படுகிறது. நோய்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சர்க்கரை நோய்க்கு ஆளாகும் பெரும் பணக்கார குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அதிக அளவுல சிறுநீரக பாதிப்புக்கு ஆளாகின்றனர். இதனால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விரும்பும் அவர்கள்
முறைப்படி அதற்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் தங்கள் இரத்த வகையை சேர்ந்த சிறுநீரகங்களுக்காக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் சில மருத்துவர்கள் அவர்களை அதிக தொகை பெற்றுக்கொண்டு புரோக்கர்கள் மூலம் இது போன்ற சட்டவிரோத கிட்னி விற்பனைக்கு உடந்தையாக செயல்படுகின்றனர். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா போன்ற வெளி மாநிலங்களை சேர்ந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு ஒரு கிட்னி 50 லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் கிட்னி விற்பதற்கு முன்வரும் நபர்களுக்கு அவர்கள் கொடுப்பது வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். எஞ்சிய பெரும் தொகைகள் புரோக்கர்கள், மருத்துவர்களுக்கு செல்கிறது. கிட்னி விற்பனை என்று சொல்வதை விட இதனை கிட்னி திருட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த பல வருடங்களாக தமிழகத்தில் உடல் தானத்தில் முன்னிலையில் இருப்பதோடு அவசர கால சிகிச்சைக்கான உடல் உறுப்பு தானத்திலும் தமிழகமே உயர்ந்த நிலையில் இருந்து வருகிறது. இதற்காக பல முறை தமிழகத்திற்கு மத்திய அரசு விருது கிடைத்திருக்கிறது. இந்த சிறப்புகளை எல்லாம் மழுங்கடிக்க செய்யக்கூடிய வகையில தான் இதற்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் தற்போது இந்த கிட்னி திருட்டு சம்பவங்கள் நடப்பது தமிழகத்திற்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. நாட்டிலேயே அதிக விழிப்புணர்வு கொண்டவர்கள் நிறைந்த மாநிலம் என்ற சிறப்பு பெற்ற நமது தமிழகத்திற்கு இந்த கிட்னி திருட்டு விவகாரம் ஒரு கரும்புள்ளியாக அமைந்திருக்கிறது.